தாழ்த்தப்பட்டோர் அமைப்புகள் போன்ற திராவிட இயக்க அமைப்புகள் என பல்வேறு அமைப்புகள் இணைந்து தேர்வு நடக்கும் இடத்திற்குள்ளே சென்று என்னென்ன முறைகேடுகள் நடைபெறுகிறது, இதில் என்ன தமிழர்களுக்கு பாரபட்சம் நடைபெறுகின்ற ஒரு போராட்டம் நடைபெற்றது. அதை ஒட்டியும் நமது தொலைக்காட்சியில் விவாத அரங்கம் நடைபெற்றது. தற்போது தமிழர்கள் விண்ணப்பித்ததில் 2 லட்சம் இளைஞர்கள் தமிழர்களுடைய விண்ணப்பத்தையே அது திருப்பி அனுப்பியிருக்கிறது. அதற்கான காரணமாக அவர்கள் அட்டஸ்டட் பெறவில்லை, அதாவது அவர்கள் ஒரு அரசு அதிகாரியிடம் அட்டஸ்டட் பெறவில்லை என்கின்ற ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. சமீபத்தில் மிக அண்மையில் தான் இந்த நடுவண் அரசு அட்டஸ்டட் செய்து காலத்தை விரயம் செய்ய வேண்டாம், இதன் மூலமாக அரசு அதிகாரிகளுக்கு கையிட்டு கொடுக்கும் நிலை வரக்கூடாது போன்ற தகவல்களை மக்களுக்கு அளித்து, ஆகவே அதிலிருந்து நீங்களாக சுயமாக சான்றோப்பம் அளித்து உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ்கள் அளித்தாலே போதுமானது என்கின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய, அப்படி ஒரு உறுதியை அளித்திருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து 2 லட்சம் இளைஞர்களுடைய விண்ணப்பம் இந்த ஒரு காரணத்திற்காக திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் தேர்வு எழுதவே அனுமதிக்கப்படவில்லை, அதற்கான நுழைய கூட அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பணியில் அவர்கள் உள்ள பாரபட்சம் நடைபெறுகிறது என்று போராடி கொண்டிருக்கின்ற தருணத்தில் உள்ளே நுழைவதற்கே தென்னிந்தியாவில் ரயில்வே வேலை பணிக்குள் நுழைவதற்கே ஒரு தடைக்கலாக முட்டுக்கட்டையாக இது போன்ற விஷயங்கள் செயல்படுவதை தமிழர் அமைப்புகள் கண்டித்திருக்கின்றன. இதற்கு ரயில்வே தொழிற்சங்கங்கள் என்ன சொல்ல போகிறது, இதை எவ்வாறு நாம் அணுகுவது, இதை ஏதோ ஒரு பாரதிய ஜனதா அரசோ காங்கிரஸ் அரசினுடைய பிரச்சனையாக மட்டுமல்ல, இந்திய அரசின் பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்பதே தமிழர் அமைப்புகளின் குரலாக இருக்கிறது. இந்த தருணத்தில் தான் இந்த 2 லட்சம் இளைஞர்கள் வேலைக்கு அவர்கள் விண்ணப்பித்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கும் மனநிலை எவ்வாறு இருக்கும், ஏன் தொடர்ந்து தமிழர்கள் இந்தியா என்கின்ற அமைப்பில் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இதற்கு என்னென்ன காரணம், இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒரு விரிவான விவாத அரங்கமாக இது அமையப் போகிறது என்று நினைக்கிறேன். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக DRU தலைவர் இளங்கோவன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். தமுமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமது அவர்கள் இந்த விவாத அரங்கில் தனது தரப்பு நியாயத்தை முன்வைக்க இருக்கிறார். தமிழர் எழுச்சி இயக்கத்தினுடைய தலைவர் வேலுமணி அவர்கள் குறிப்பாக இந்த விவகாரம் குறித்து தொடர்ந்து களப்பணியாற்றி வருவர், அவரும் இந்த பிரச்சனையில் என்னென்ன இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களுடன் எடுத்துரைக்க இருக்கிறார். மற்றும் SRMயினுடைய முன்னாள் அதிகாரி பிரான்சிஸ் அவர்களும் ரயில்வே தரப்பு விஷயங்களை, இதில் என்னென்ன நிர்வாக பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையும் நமது விவாத அரங்கில் விரிவாக பேச இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறோம். பொதுவாக இந்த பிரச்சனைகள் இந்தியாங்கிற அமைப்பு எல்லா மாநில நலனுக்கும் ஒடுக்குது, தேசிய பிரச்சனை சிறைக்கூட இந்த மாதிரி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு மட்டும்தான் எப்பவுமே இந்த மாதிரி குரலை அதிகமாக இருக்குது. ஒரிசாலேயோ அஸ்ஸாம்லேயோ வடகிழக்கு மாகாணங்கள் காஷ்மீரில் வேறு சில பிரச்சனைகள் அது வேறு விதமாலாம் உருவெடுக்குது, ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஆனால் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது இந்தியாக இருக்கட்டும், இந்த வேலைப்பழு எங்களுக்கு புறக்கணிக்கப்படுது, அதிகார மையத்திலேருந்து நாங்கள் விலக்கி வைக்க போகிறோம், இந்த மாதிரி குரல் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் வருது. இது ஏன் இல்லை, இவர்களுக்கு இப்படி ஒரு மாநில உணர்வு, இப்படி தேசியத்துக்கு எதிரான உணர்வு தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இப்படி பிரச்சனைகள் வருதா? பொதுவாக மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இந்திய தேசிய நீரோட்டத்தோடு கலந்தாலும் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை என்பது அவர்கள் இனம் சார்ந்த மண் சார்ந்த உணர்வோடு தான் இருக்காங்க. அதனால தான் கர்நாடகாவில் போயிட்டு யாராவது RRB தேர்வு எழுத போனால் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களும் அடித்து விரட்டப்படுறாங்க. அதே போல் தான் மும்பை, சத்தீஸ்கர் இது போல் பகுதிகளெல்லாம் எல்லா பகுதிகளிலும் அந்தந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் தன்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை வேலை உரிமையை காக்கும் வகையில் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் மக்களும் ஒற்றுமையோடு இன உணர்வோடு போராடுகிறார்கள். அதனால் அந்த மண் சார்ந்த மக்கள் காக்கப்படுகிறார்கள். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நாம் வந்தாரை வாழ வைக்கின்ற தமிழகமாக இருக்கிறது, இருக்கின்ற தமிழர்களை காக்கின்ற தமிழகமாக இல்லாததான் இதுக்கான முழுமையான அடிப்படையான குறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் வந்தவர்களெல்லாம் அமைதியாக அனைவரும் இந்தியர்கள், நாம் இந்தியர்கள் என்ற அடிப்படையில் அனைவரையும் நாம் ஒன்றுபட்ட ஒரு உணர்வோடு இனமாக பார்த்ததனுடைய விளைவுதான் இன்று பரந்துபட்ட ஒரு நல்ல பார்வை தானே. ஆனால் அதனுடைய அந்த பரந்துபட்ட பார்வையால் நாம் இழந்ததுதான் ஏராளம். முல்லை பெரியார் இழந்தது, இன்னைக்கு காவிரி நீர் ஆகட்டும், முல்லை பெரியார் ஆகட்டும், ஆற்று நீர் உரிமைகளை இழந்தது பரவலான ஒரு விரிந்த மனநிலையால் தான் தமிழகத்தில் இன்றைக்கு நீர் உரிமையை இழந்திருக்கிறோம், நில உரிமைகள் இழந்திருக்கிறோம். அந்த வரிசையில் தான் இன்று வேலை உரிமைகளை இழந்து கொண்டிருக்கின்றோம். RRC தொடர்வண்டி துறையிலே RRC தேர்விலே கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழர்கள் முழுமையாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். கடந்த RRC தேர்விலே 2361 பேரில் 200 பேர் கூட தமிழர்கள் இல்லை. இன்று கூட அந்த குறிப்பிட்ட பகுதியிலே ஈரோட்டிலே AC லோக்கோ என்று சொல்லக்கூடிய 80 பேர் அதில் அமர்த்தப்பட்டார்கள். அந்த 80 பேரும் வடநாட்டுக்காரர்கள். சேலத்திலே 60 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அதில் 10 பேர் கூட தென்னகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அதில் குறிப்பாக 5 பேர் கூட தமிழர்கள் அல்ல. இவ்வாறு தமிழர்கள்
விரிந்த மனப்பான்மையோடு நாம் இந்தியர்கள் என்ற உணர்வோடு இருந்தமையால் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றோம். இன்று வேலை உரிமையும் இழந்து நாம் பொருளாதார சீரழிவாக சுயசார்பு பொருளாதார நிலை இல்லாமல் தமிழகம் தாழ்ந்து போகின்ற ஒரு போக்கு உச்சகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதை தடுக்க வேண்டும் என்றால் வந்தாரை வாழ வைத்த தமிழகம் இருக்கின்ற தமிழர்களை வாழ்கின்ற தமிழர்களை காக்கின்ற ஒரு உணர்வோடு போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தமிழர் எழுச்சி இயக்கம் தொடர்ந்து நாங்கள் தமிழர்களுடைய வேலை உரிமை காக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கோம். நிச்சயமா தமிழ்நாட்டில் தொடர்ந்து மற்ற மாநிலங்களிடம் ஒரு வெறி இருக்கிறது. ஆனால் இங்கே அடிப்படை உணர்வு கூட இல்லை. இங்கே தொடர்ந்து தமிழ் மண்ணில் நடுவண் அரசு அமைத்த ஒரு பொதுத்துறை நிறுவனத்திலேயோ தொடர்வண்டி போன்ற இதுகளை கூட தமிழர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவும் உயர் அதிகாரிகளை முழுமையாக கிடையாது. இப்போ நடந்ததில் கூட பார்த்தா டி பிரிவு மிகவும் கீழ்நிலை வேலையில் கூட இந்த அளவு புறக்கணிக்கப்படுகிறார்கள். முழுக்க வட இந்திய மயமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை பொதுவாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம இதை விவாதிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ நான் குறிப்பாக இந்த விண்ணப்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி சொல்கிறேன். இது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்டு. இந்த கால் ஃபார் பண்ணது 21/9/2013. லாஸ்ட் டேட் 21/10/2013. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் முன்னாடி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் அதிகாரிகளே பரிசீலிப்பாங்க, ஊழியர்களை வச்சு பரிசீலிப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கான்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க, அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரைவேட் பார்ட்டி தான் என்ன பண்ணுறாங்க, உங்கள் அப்ளிகேஷன் செல்லாதுன்னு சொல்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனில் 2 விதமான வகையில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஆன்லைன் ப்ரொசீஜர் ஃபார் அப்ளையிங் த்ரூ ஆன்லைன். அதில் 2 விதமாக மேனுவலாகவும் அப்ளை பண்ணலாம், ஆன்லைனாகவும் பண்ணலாம். ஆன்லைன்லாம் பண்ணும்போது என்ன சொல்கிறான், கீப் ரெடி யுவர் சர்டிஃபிகேட்ஸ், யுவர் வேலிட் இமெயில் அட்ரஸ் அண்ட் யுவர் மொபைல் ஃபோன். சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்கிறான் நான் சொல்கிறேன். 2வது ப்ரொசீஜர் ஃபார் அப்ளையிங் மேனுவலி, போஸ்டல் அனுப்புறது. டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரம் RRC வெப்சைட் ஆர் யூஸ் எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் த சேம். அதெல்லாம் போட்டுட்டு என்க்ளோஸ் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் அட்டஸ்டட் பை எ கெசட்டட் ஆஃபீஸர் இன் ப்ரூஃப் ஆஃப் யுவர் டேட் ஆஃப் பர்த். அப்புறம் எல்லாத்துக்கும் கெஸ்டட் ஆஃபீஸர் என்னென்ன சர்டிஃபிகேட்டு தேவையோ எல்லாத்துக்கும் கெஸ்டட் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் இருக்கான். இது செப்டம்பரில் வந்திருக்குது. இதே மாதிரி நான் ஏற்கனவே இது தனியாக சதன் ரயில்வேக்கு மட்டும் தனியாக. இப்போ நான் ஜெய்ப்பூர் RRC ஜெய்ப்பூரோட விளம்பரத்தை எடுத்து பார்த்தேன். அது ஜனவரி லாஸ்ட் டேட் போட்டிருக்காங்க 2014. அந்த வெப்சைட்டில் என்ன இருக்குன்னு அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னா அப்படியே டிட்டோ, ஒரு சேஞ்சு கிடையாது. அதே மாதிரி RRC செகண்ட்ராபாத் பார்த்தேன், அதுவும் டிட்டோ, ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. அப்போது இது என்ன தெரியுது உங்களுக்கு, இது ஆல் இண்டியா பாலிசி. இந்தியா பூராவுக்கும் ஒரே கொள்கையை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஏற்கனவே காமன் எக்ஸாமினேஷன், காமன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், காமன் டேட் ஆஃப் லாஸ்ட் டேட்டு எல்லாம் கொடுத்து விண்ணப்பித்தது 2012. அந்த 12ல் செல்ஃப் அட்டஸ்டேஷன் இருந்தால் போதும். அப்போ மேனுவல் அப்ளிகேஷன் தான், ஆன்லைன் கிடையாது. மேனுவல் அப்ளிகேஷனில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் போதும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க கெசட்டட் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. இது என்ன ஆகி போயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டில் மேனுவலுக்கு மட்டும் கெசட்டட் அட்டஸ்டேஷன் வேணும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்னாச்சுன்னா, இது இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக இருக்குது. தமிழ்நாட்டில் என்னாச்சுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பொட்டி கடையிலையும் அப்ளிகேஷன் வைக்கிறாங்க. அவங்க இதை போன வாட்டி செல்ஃப் அட்டஸ்டேஷன் இருக்குல்ல, அதையே எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் இருந்தால் போதும்னு போட்டாங்க. பொட்டி கடையில் அப்ளிகேஷன் விற்றான் பாருங்கள், அவன் பூரா செல்ஃப் அட்டஸ்டேஷன் போதும். ஆனால் இப்போ கவர்மெண்ட் தேவையே இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். அது எதுக்கு நான் தேதியை சொன்னேன்னா அதுக்கு தான் சொன்னேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேஷன் தேவையில்லைன்னு, செல்ஃப் அட்டஸ்டேஷன் போதும் அப்படின்னு விளம்பரங்கள் தமிழ் பத்திரிகைகள்லையும் பொட்டிக்கடையில் விற்ற அப்ளிகேஷனில் இருந்ததுனால தமிழ்நாட்டில் சேர்ந்த 2 லட்சம் விண்ணப்பதாரர்கள், கிட்டத்தட்ட 12 லட்சம் மொத்தம் அப்ளிகேஷன் வந்திருக்கு. 2 லட்சம் பேர் மேனுவலாக அப்ளை பண்ணவங்க ரிஜெக்டட் பை த பிரைவேட் ஏஜென்சி. செகண்ட், இது நீங்கள் பிரைவேட் ஏஜென்சி தான், கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க, ரயில்வே அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவன் தான் இதை அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். 2வது விஷயம், பிஜேபி தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்துருக்கு,
தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த கெசட்டட் அட்டஸ்டேஷனை கைவிட்டுருவோம். அடுத்தது சுதந்திர தின உரையில் மோடி சொல்லியிருக்காரு, கெசட்டட் நோட்டிஃபிகேஷன் அட்டஸ்டேஷன் நாங்கள் கைவிட்டுடுவோம். இப்போ ரீசண்டாக அவர் ஒரு உரையில் சொல்லும்போது அதுலேயும் இதை சொல்லிட்டாரு. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஜனங்க அப்ளிகேஷன் இப்போ தான் நான் என்ன சொன்னேன், 21/9 டேட்டடு, 21/10 லாஸ்ட் டேட்டு. அப்போ இதெல்லாம் இப்போ தான் நடக்குது. அப்போ ஜனங்க மனசில் என்ன இருக்குது, இந்த கவர்மெண்ட்டு செல்ஃப் அட்டஸ்டேஷன் போதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் விண்ணப்பிச்சிட்டாங்க. இப்போ இது வந்து பிரச்சனை தான். அப்போ இந்த பிரச்சனையை இந்த அரசாங்கம் சொல்கிறது ஒன்று, செய்யறது ஒன்று. தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க அது மாதிரி. இப்போ என்ன பண்ணுறாங்க, 21/9 போட்ட நோட்டிஃபிகேஷனில், இப்போ இவங்க கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் போட்ட நோட்டிஃபிகேஷனில் ஏன் இவங்க கெசட் நோட்டிஃபிகேஷன் கேட்குறாங்க, கெசட் அட்டஸ்டேஷன் கேட்குறாங்க? இது முதல் தவறு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தில் இது வந்து கவனத்துக்கு வராத இருந்தால் பரவாயில்ல. இப்போது அப்ளிகேஷன் 21/9 பல அப்ளிகேஷன் ரிஜெக்டட்னு வந்தாச்சு. ப்ரைவேட் இது கொடுத்துட்டான். அவன் உடனே 22ஆம் தேதி டிகே ரங்கராஜன் எம்பி, ராஜ்யசபா எம்பி, அவர் வந்து ஒரு லெட்டர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி, அவர் வந்து இம்மீடியட்டாக சதானந்த கவுடாவுக்கு ஒரு லெட்டர் இருக்கார். நீங்கள் வந்து உங்கள் டிக்ளேர்டு பாலிசியில் வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் போதும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து இங்கே கேட்டிருக்காங்க, அவர் வந்து சதர்ன் ரயில்வேல தான் கேட்டிருக்காங்கன்னு எழுதியிருக்கார். அப்போ அதனால் இதை வந்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு பரீட்சை வைங்க, ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸுக்காக தனியாக ஒரு பரீட்சை வைங்க. ஏன்னா இப்போ வந்து 2ஆம் தேதி பரீட்சை முடிஞ்சு போச்சு, 2/11, அப்புறம் 9/11, 16/11, 23/11, 30/11, 5 பரீட்சை நடக்குது. அடுத்தது 7/12 ஒரு பரீட்சை வைங்க, அடுத்தது 14/12 ஒரு பரீட்சை வைங்க, விடுபட்டவங்களுக்காக தனியாக வைங்க. இது வந்து அப்ளிகேஷனை உண்மையிலேயே 12 லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்கு, கழிச்சு கட்டுறது எப்படின்னு பார்க்கறதுக்காக இதை பின்பற்றலைன்னு சொன்னால், உண்மையிலேயே எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அளிக்கணும்னு அக்கறை இருக்கும் பட்சத்தில் இவங்க என்ன செய்யணும், இந்த ரிஜெக்ட் ஆன அப்ளிகேஷன்ஸுக்கு பரீட்சை வைக்கணும். இதே மற்ற மாநிலங்களில் வந்து இந்த பிரச்சனை இல்லை. ஜெய்ப்பூர் நோட்டிஃபிகேஷன் நான் சொன்னேன், அங்கெல்லாம் ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ஹிந்திலையும் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதனால் ஹிந்தியில் அது தெளிவாக தெரியுது அவனுக்கு. நம்ம ஊரில் தான் தமிழில் நோட்டிஃபிகேஷன் கிடையாது, ஆர்ஆர்சி தமிழில் நோட்டிஃபிகேஷன் கிடையாது. இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் நம்மளால் வேற ஆள் எடுத்து காட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அங்கே அப்படி இல்லை, ஹிந்தி நோட்டிஃபிகேஷன் ரயில்வே வெளியிட்டது அப்படியே எல்லாருக்கும் தெரியுது, அதனால் அவன் கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டான். ஆனால் அந்த பிரச்சனை அங்கே இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் இது பிரத்யேக பிரச்சனையாக இருக்கிறதை உணர வேண்டும் மத்திய அரசாங்கம், ரயில்வே அமைச்சர் உணர வேண்டும். உணர்ந்து உடனடியாக தலையிடணும். இல்லை தலையிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் தலையிடணும். எல்லாரும் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, எல்லாரும் தனித்தனியாக ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்தாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்யணும். டிஆர்இ வந்து 24ஆம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம், சதன் ரயில்வே பூரா ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இப்போ இது பத்தாது, எல்லாரும் ஒன்றா சேரணும். நிச்சயமா இது ஒரு நிர்வாக பிரச்சனையாக தான் அவர் பார்க்குறாரு. அதாவது அங்கே நடந்தது அவங்களுக்கு வந்து அந்த மொழி பிரச்சனை இல்லாதனால இனிமேல் தெரிஞ்சது ஒளி, அது இது மாதிரி தமிழர் புறக்கணிப்புன்னு இது ஏன் ஒரு அரசியலாக்குவதில் ஆன்லைனில் புகைப்படம்லாம் போன ஆண்டுலாம் வந்து புகைப்படம் வைத்திருந்தாங்க, இந்த ஆண்டு புகைப்படமே வைக்கலை. அதே போல் சான்றிதழ்கள் எதுவுமே இணைச்சிலாம் அங்கே கொடுக்கல. இந்த ஆண்டு பல பேர் சான்றிதழ் வைத்து இணைத்து கொடுக்காம கூட ஒப்புதல் ஆகியிருக்காங்க. ஆக இந்த வேறுபாடு என்பது மேனுவலாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறவங்களுக்குமான வேறுபாடு என்பது ஏன் என்ற கேள்வி. ஏன்னா ஆன்லைன்லன்ற ஒரு நிலை, இணையத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்ற நிலை வந்த பிறகே அது அட்டஸ்டேஷனுக்கான பொருள் இல்லாத போயிடுச்சு. அப்போ இது தேவையில்லாத ஒன்று இல்லையா இந்த நிலை, அது ஒரு கேள்வி. இப்போ தேர்வு 2ஆம் தேதி தேர்வு நடந்திருக்கு. அதில் வந்து அட்டண்டன்ஸ் சிக்னேச்சர், அங்கே சிக்னேச்சர் வாங்குவாங்க வரவங்க வீட்டில். அதில் சிக்னேச்சர் வாங்குற இடத்துல புகைப்படம் இருக்கும் எப்பயுமே, சென்ற ஆண்டு வரைக்கும். இந்த ஆண்டு புகைப்படம் இல்லை. அப்போ யார் வேணாலும் வந்து எழுதலான்ற நிலை, இது பொது நிர்வாக பிரச்சனை தானே இதெல்லாம். இது நிர்வாக கோளாறு 1. 2 இணையம் என்ற நிலை வந்தாலே, அது ஓப்பன்ற நிலை வரும்போது அதுவும் நிர்வாக கோளாறு தான். ஆக இது வந்து பொதுவாக ஏதோ பேப்பர் வித் தமிழ்நாட்டில் மட்டுமான ஒரு பிரச்சனையாக இதை நாம் பார்க்க முடியாது. இது முழுக்க நிர்வாகத்தின் கோளாறாக தான் நாம் இதை பார்க்க முடியும். நிச்சயமா. இப்போ இதில் தமிழர்கள் புறக்கணிப்புங்கிறதுல நிர்வாக பிரச்சனையாக தான் பார்க்குறீங்க. நிர்வாக பிரச்சனை இணைந்திருக்கு. இது வெறும் மொழி சார்ந்த அந்த உணர்வு, அது தமிழில் இங்கே இருப்பதால் புரியாத அப்படின்ற, ஆங்கிலத்தில் இருப்பதால் புரியலைன்ற ஒரு நிலை மட்டுமல்ல, நிர்வாக சிக்கலும் இணைந்திருக்கு. நிர்வாக சிக்கல் இல்லை என்று முழுமையாக அதை மறுத்திட முடியாதுன்றது தான் நம்மளுடைய ஆணித்தரமான கருத்து. நிச்சயமா.
இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சீனியராக ஒரு ரயில்வே நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து தமிழர் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வரும், இங்கே ஆன்லைனில் இப்படி சொல்லியிருக்கிறோம், இங்கே இப்படி சொல்லியிருக்கிறோம், ஒரு பொருத்தமில்லாத விதிகளை தொடர்ந்து விதிச்சிருக்கோம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் புதிய விதிகள் வைக்குது, அது பல பேருக்கு தெரியலைங்கிறாங்க. இந்த பிரச்சனையில் நீங்கள் பொதுவாக அப்படி பார்க்குறீங்க? இந்தியாங்கிற அமைப்பில் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு முறையும் இந்த இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜரை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கினே போயின்னு இருக்கும்போது, இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன்னா நம்ம அந்த கட்டத்துக்கு வந்துட்டோம். இவங்க சொல்றது கரெக்ட் தான். ஆன்லைன் ப்ரொசீஜர்னு ஒரு கட்டத்தை வந்துட்ட அப்புறம் அதுல ஒரு 4வது ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. ஆர்ஆர்சி ஒன்றுடைய ப்ரொசீஜர்ல கடைசி ஸ்டேஜ் டாக்குமெண்டேஷன் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு. டாக்குமெண்டேஷனை வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்றது. அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது ஏன் இதெல்லாம் நம்ம கட் பண்ணக்கூடாது? இந்த இது அட்டஸ்டேஷன் எனக்கு தெரிஞ்சது வந்து திருப்பி செக் பண்ண போறீங்க இதுன்னு சொல்லி ஒரு கேள்வி வருது. ஆக்சுவலா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் பாஸ்ன்னு சொல்றான், ஐடிஐ ஆர் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ். அதுக்கப்புறம் இவன் ஐடிஐ பாஸ் பண்ணியிருப்பானா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருப்பானான்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்கேன் பண்ணி அந்த இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அனுப்புறீங்க. இவங்க என்னன்னா அதெல்லாம் நம்ம அதை பைகோ பண்ணிட்டு டாக்குமெண்டேஷன் டைமில் அவனை வந்து கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஸ்டேஜில் இவங்க கேட்குறாங்க. ஆனால் ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி பார்க்குதுன்னா, இந்த லாஸ்ட் ஸ்டேஜை வந்து நம்ம எடுத்துன்னு வரணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து இப்போ 12 lakh அப்ளிகேஷன்ஸ் வந்தது வந்து 20 lakhs ஆகிடும். அதனால அவன் என்ன பண்ணுறான், இது அன்னெசரி ப்ரொசீஜர்ஸை பிகினிங்கே ஒரு டேம் வச்சிடறான், ஒரு அணைக்கட்டு வச்சிடறான். பிகினிங்லேயே நீ வந்து அந்த 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமை ஸ்கேன் பண்ணி கொடு, உன்னுடைய இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி கொடு, பிகினிங்லேயே வச்சதுனால என்ன பண்ணுறான், அது ஃபில்டரிங் ஆகுது. இவங்க வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும்போது ஏன் இதெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இன்னொன்று இவங்க என்ன கேட்குறாங்க, ஆன்லைன்லேயும் மேனுவல் சிஸ்டத்துலேயும் ஏன் ஒரு வேறுபாடு இருக்குன்னு. இதை வந்து கண்டிப்பாக இது வந்து இது சால்வ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் நிறைய ஒரு பிரைம் மினிஸ்டர் 2 இடத்துல வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, இது செல்ஃப் அட்டஸ்டேஷன் பரவாயில்ல, பாஸ்போர்ட்டுக்கே செல்ஃப் அட்டஸ்டேஷன் எடுத்துன்னு வரும்போது இதுக்கு எதுக்கு தேவை, இந்த அட்டஸ்டேஷன் பை கெசடட் ஆஃபீஸர் தேவையில்லைன்னு சொல்லி இதை வந்து டிஓபிடி அந்த பர்சனல் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் என்ன பண்ணியிருக்கணும், தே ஷுட் ஹவ் இஷ்யூட் ஒன் நோட்டிஃபிகேஷன் டு ஆல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ், இது கெசடட் ஆஃபீஸர் கையெழுத்து வேணாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கணும். அது ஒரு ஃபெயிலியர். அது பண்ணியிருந்தானா திஸ் ப்ரொசீஜர் இது வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இதை இந்த ப்ரைவேட் ஏஜென்சி வந்து அவனுக்கு கொடுக்குற ரூல் பிரகாரம் தான் அவன் பார்ப்பான், அவன் கொடுக்குற போல். நெக்ஸ்ட் டிசிஷன் வந்து ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து. நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா இங்கே இருக்கிறதுலே சீனியராக அந்த நிர்வாகத்தில் இருந்தவருங்கிற முறையில், ரிட்டையர் ஆகிறவங்க முறையில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு, நீங்கள் என்னென்ன மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் எனக்கு இவர் சொல்கிறது வந்து கரெக்ட் தான். தமிழ்நாட்டில் இந்த தமிழர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கொடுக்காதது வந்து ஒரு இப்போ போகிற போக்க பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் தான் போகுது. எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டிப்பாக அது நிர்வாக பிரச்சனை இருந்தாலும் அதில் வேறு சில அரசியல் நார்த் இந்தியன்ஸ் தான் வராங்க. ஆனால் ஆர்ஆர்சியில் தெளிவாக என்ன போட்டிருக்கேன்னா, ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணோன்னு போட்டிருக்கு. ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் சிங்கிள் டேட்டில் தான் கண்டக்ட் பண்ணோன்னு போட்டிருக்கு. இந்த முறை சதர்ன் ரயில்வே மாத்திரம் தென்னக ரயில்வே மாத்திரம் கண்டக்ட் பண்ணியிருக்கு. ஏன்? அது ஒரு கேள்விக்குறி. மீதி ரயில்வேல இதுக்கு முன்னாடி ஜனவரியில் கண்டக்ட் பண்ணா, இவன் மாத்திரம் ஏன் இங்கே டிசம்பரில் கண்டக்ட் பண்ணுறான்? இது ஒரு கேள்வி. இதில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது இல்லை, அங்கேயும் ஒருத்தன் ட்ரை பண்ணுறான், அவன் வந்து இப்போ இங்கேயும் ட்ரை பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. வட இந்தியர்களுக்கு ஆல் இந்தியா லெவல்லையும் முயற்சி பண்ணலாம், தென்னிந்தியாவிலையும். ஆமாம், ஏன்னா இந்த சதர்ன் ரயில்வே அந்த இதில் முயற்சி பண்ண முடியாது தமிழர்கள் தென்னிந்தியா. இல்லை சார், ஆர்ஆர்சியில் வந்து சிங்கிள் டேட் எக்ஸாமினேஷன் தான் வச்சா த்ரூ அவுட் இந்தியா. 16 ஆர்ஆர்சி ஜோனல் ரயில்வேஸ்லையும் ஒரு ஜோனல் ரயில்வேஸ்க்கு ஒரு ஆர்ஆர்சி அட்டாச்சு. 16 ஜோனல் ரயில்வேஸ்க்கும் சிங்கிள் டேட் எக்ஸாமினேஷன் வச்சா அதான் ரூல் வைக்கணும், அதான் ரூல்.
அப்படி பார்த்தீங்கன்னா November 2 எந்த ஆர்ஆர்சிலையும் எக்ஸாம் வைக்கலாம், சதர்ன் ரயில்வே மாத்திரம் வச்சிருக்கிறோம். லாஸ்ட் இயர் இது கண்டிப்பா ஆல் இந்தியா பேஸ்ல தான் வைக்கணும், ஆல் இந்தியா பேஸ்ல தான் வைக்கணும். ஆனா இவங்க வந்து பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, மீதி பேர் இந்த விண்ணப்பத்துக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டீங்க, மீதி பேர் இந்த வேகன்சிக்கு வரத்துக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இல்லாத இந்த ஒரு 2 லட்சம் இதுவும் அடிபடும் போது என்ன ஆகுதுன்னா, இவங்க சொல்றது ஒரு திட்டம் இருக்கு, ஒரு திட்டம் மாதிரி தமிழர்கள் வந்து இதுல வந்து ரொம்ப குறைக்கப்படணுங்கிற ஒரு திட்டம் இருக்குங்கிறீங்க. போக்கு ஒண்ணு வருது. நிச்சயமா அவங்கள வைக்கிறது அது, அதான் விஷயங்கள் புள்ளி விவரங்கள் என்னென்ன நடக்குதுங்கிற விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. நான் கேட்குறேன், இப்படி பண்ணுறதுனால இந்தியாவுக்கு என்ன லாபம்? அதாவது பொதுவாக எல்லா பிரச்சனையிலும் தமிழகம் வந்து இந்தியாங்கிற ஒரு அமைப்பு வந்து தமிழகத்தை வந்து பிரிச்சே பார்க்குது. எதனால்? இது ஒரு வளமை இருக்கக்கூடியது, மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், பல்வேறு பெரிய பெரிய பொறியாளர்கள், மருத்துவர்கள், சிந்தனையாளர்கள்லாம் உருவாகிற ஒரு மாநிலத்தை வந்து ஏன் வந்து இந்திய அரசு நடுவண் அரசுலையோ அதிகார மையத்திலையோ இல்லை ஆட்சி அதிகாரம் அரசியல் அதிகாரம் வந்தால் கூட தமிழர்களோ தென்னிந்தியாவோ மத்தியில் வந்துடக்கூடாது எல்லாவற்றிலையும் அப்படிங்கிற ஒரு பார்வை ஏன் இந்தியாவுக்கு தொடர்ந்து இருக்குது? இந்த குரல் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக ஒழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையான பிரச்சனையை பற்றி கேட்குறீங்க. என்னன்னா, இந்த நாடு சுதந்திரம் அடையும் போதே ஐயா பெரியார் சொன்னார், இது நமக்கான சுதந்திரம் இல்லை, அதனால் இந்த சுதந்திரத்தையே கொண்டாடக்கூடாது, இது ஒரு துக்க தினம் அப்படின்னு சொன்னார். சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே சிங்காரவேலர், சிந்தனை சிப்பி சிங்காரவேலர் சொன்னார், முதல்ல சுயராஜ்யம் கிடைப்பதுக்கு முன்னால் சமதர்மத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னார். சமதர்மம் தான் முதல்ல வேணும், அப்புறம் சுயராஜ்யம் வரட்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ இது எல்லாம் எதற்காக நடந்தது அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களே தமிழகத்துக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு இடம் உண்டு. எதுக்காகன்னு சொன்னால், இந்த ஆதிக்க சக்திகள்னு ஒரு கூட்டம் இருந்து கொண்டு எல்லா மக்களினுடைய வாய்ப்புகளையும் தன்னகத்தை பறித்து கொடுமை நடத்தின அந்த இதை எதிர்த்து நடந்த கிளர்ச்சிகள், அது நடந்த இயக்கங்கள், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரலாறு தமிழகத்துக்கு மட்டும்தான் பெரிய அளவில் உண்டு. மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் தமிழகம் ஒரு நீண்ட நெடிய வரலாறு கொண்டது. பிராமணர் அல்லாதார் இயக்கம் அப்படின்னு ஒரு பிராமணர்கள் ஒரு ஆதிக்கம் செலுத்துறாங்கன்றதுக்காக வேண்டி அவர்கள் இல்லாத ஒரு இயக்கத்தையே கட்டினாங்க. இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் நம்ம கட்டிச்சு. தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஒன்று துவாக்கி, அதன் பிறகு பிராமணர் அல்லாதார் இயக்கம்னே ஒன்று உருவாக்கி, அதன் பிறகு ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சின்னு அது விரிவடைஞ்சு நீதி கட்சி சென்னை மாகாணத்தை ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்துப்படம் ஒன்று வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு போயிருக்கும் போது அந்த இடஒதுக்கீடுக்கான போராட்டம், திராவிட இயக்கத்தினுடைய வரவை பற்றி போடும் ஒரு கேலி சித்திரம் போட்டிருந்தாங்க. அந்த கேலி சித்திரம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த போராட்டத்தை தெளிவுபடுத்துகிற மாதிரி இருந்துச்சு. எந்த மாதிரியான போராட்டம் அப்படின்னு சொன்னால், ஒரு 97% கொண்ட ஒரு பெரும் மக்கள் கூட்டம், ஒரு 3 பேர் நிற்கிறாங்க மேலே, அவங்கக்கிட்ட ஒரு தார் வாழைப்பழம், ஒரு தார் பெரிய தார் நிறைய வாழைப்பழம், அதுலேருந்து ஒரு சீப்பு, அது கிட்டத்தட்ட ஒரு 10 பழம் 12 பழத்தை பிச்சு அந்த 97 பேருக்கும் அவங்க கொடுக்குறாங்க. இந்த மொத்த தார் பழமும் இந்த 3 பேர் அனுபவிக்கிறாங்க. இது வந்து என்னன்னு சொன்னால், இப்படி ஒரு நிலைமை இந்தியாவில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் இன்றைக்கும் பல இடங்களில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போது இது போன்ற பிரச்சனைகள்லாம் வச்சு தான் பார்க்கணும். ஒரு அதிகாரியாக ஒரு இடத்துல ரயில்வேயில் ஒரு முக்கியமான இடத்துக்கு அந்த சாதியை அந்த ஆதிக்க மனோபாவம் கொண்டவன் வந்தான்னு சொன்னால், அவன் வந்து இதை பற்றிலாம் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டான். இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கிற செய்திலாம் பார்க்கும்போது, ஒரு பிரதமர் முதல்ல தேர்தல் அறிக்கையில் கொடுக்கறதுலேருந்து, அதன் பிறகு பிரதமராக வந்த பிறகு 2 தடவை கொடுத்த வாக்குறுதியிலிருந்து, இது ஒரு சாதாரண பிரச்சனைன்னு சாதாரணமாக தெரியுது. இது அது சாதாரண தள்ளி விட்டுட்டு போயிட்டு அழகாக சேர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு மாறி 2 லட்சம் உடனே அவங்களை சேர்த்துருக்கலாம். ஒன்றுமே இல்லை, அது ஒரு சாதாரண விஷயம். இன்றைக்கு வந்து இது ஒரு பெரிய போராட்டம் நடக்கிற அளவுக்கு விட்டுருக்க வேணாம் அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுடைய அஜெண்டாவில் இல்லைன்னா பரவாயில்ல, அவங்களுடைய செயல் திட்டத்தில் நாங்கள் வந்தால் இது போன்ற ஒரு கெசட் ஆஃபீஸருடைய சைன் தேவையில்லை, சான்றிதழ் தேவையில்லைன்னு அவங்களே சொல்கிறாங்கன்னு சொல்லும் போது இது ஒரு பிரச்சனையா? அப்போது ஒரு அரசு ஏன் இதை தடுத்து நிறுத்துது அப்படின்னும் போது இவங்க பேசக்கூடிய அந்த செய்திகள்லாம் இது உள்ளே வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது இப்படிலாம் ஒரு சிந்தனை ஓட்டம் தமிழகம் வந்து எப்பவுமே அது வித்தியாசமாக இருக்கும். இன்னும் கூட அந்த சங் பரிவார, அதாவது காங்கிரஸ் இருந்தாலும் கூட காங்கிரஸ்லேயும் அந்த மனோபாவம் கொண்டவங்களுடைய ஆதிக்கம் வலுவாக இருந்திருக்கிறது. அதனால தான் காங்கிரஸுடைய திட்டங்களை முழுசாக பிஜேபி வந்து மாட்டுச்சா? அது ஈழத்தமிழருடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வெளியுறவு கொள்கையாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு மூலதனங்களாக இருந்தாலும் சரி, எதிலையாவது மாற்றங்களை கொண்டு வந்திருக்க அந்த அரசு. அவன் பேசுனது அப்படியே இவங்க பேசுகிறாங்க. மன்மோகன் சிங் எதை 10 ஆண்டு காலம் சொல்லி கொண்டு இருந்தாரோ, எதை நடைமுறைப்படுத்தினாரோ அதை அப்படியே இவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா, ஆண்டது மன்மோகன் சிங் அல்ல, இவர் நம்முடைய இருக்கக்கூடிய மோடி அல்ல, அவர்களை இயக்குவது இன்னொரு சக்தி என்பதையும் நாம் விளங்கிட்டோம்னு சொன்னால் தான் இந்த அரசியல் நம்மளால் முழுசாக புரிஞ்சிக்க முடியும். அப்போது இந்த பிரச்சனை சாதாரண ஒரு சொற்ப பிரச்சனை, இந்த பிரச்சனை அழகாக எடுத்து போட்டு போகலாம். இதில் இன்னொரு இது என்னன்னு சொன்னால், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உணர்ச்சி ஆவேசமாக பேசக்கூடிய தலைவர்கள் அதிகம்.
நடிகர்கள் தலைவர்களாக நமக்கு நிறைய இருக்கிறாங்க. நடிகர்கள் சொன்னால் சினிமா நடிகர்கள் நான் சொல்ல, நடிகர்கள் அது அந்த நேரத்தில் நடிச்சுட்டு அதோட விட்டு போயிடுது. ஆனால் மொழி உணர்வுக்காக வேண்டி மிகப்பெரிய போராட்டம் நடந்த ஒன்று மண்ணு ஆட்சி மாற்றமே ஏற்பட்டு காங்கிரஸால் இன்னும் கூட எழுந்திருக்க முடியல, இன்னும் படுபாகத்துக்கு போயிட்டு இருக்குது, இருக்கதும் உடஞ்சிட்டு இருக்குது. அப்படி ஒரு மிகப்பெரிய அடியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மொழி சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இந்த நாட்டில் தமிழகத்தில் தான் உருவாக்குச்சு. இந்த விழிப்புணர்வு அடுத்து தான் நேருவே வந்து இந்தி மொழி பேசாத மக்கள் வந்து அதை அனுமதிக்கிற வரைக்கும் வந்து திணிக்க மாட்டோன்ற ஒரு உத்தரவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி தமிழகத்தில் தான் நடந்துச்சு. அப்பேற்பட்ட இடத்துல இன்னைக்கு போய் தமிழகத்தை சென்னை மாநிலம் இருக்க போய் சுற்றி பாருங்க, எத்தனை போர்டுங்க தமிழில் இருக்குன்னு பாருங்க. இது இந்த கேவலம் போராட்டமே நடக்காத கர்நாடகாவில் இருக்குதா, கேரளாவில் இருக்குதா? மொழிக்காக போராட்டங்களே பெரிய அளவு நடக்காத கர்நாடகாவில் அழகா கன்னட மொழியில் எழுதியிருக்கான், கேரளாவில் போன சொன்ன மலையாள மொழியில் எழுதியிருக்கான், ஆந்திராவில் போன தெலுங்கு மொழியில் எழுதியிருக்கான். ஆனால் போராட்டம் நடந்து தன்னுடைய தேக்கு மர தேகங்களை தீக்கிரையாக்கி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பெரிய பேச்செல்லாம் பேசணுமே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை படிக்கிறதுக்கு தமிழ் மொழியில போர்டு இருக்கா? அப்போ ஆங்கிலத்தை தமிழ் எழுதியிருக்காங்க. ஆமா 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 ஆங்கில தமிழ் இங்க வந்து உருவாகி ஆங்கிலத்தில் தமிழ். அப்போ வந்து இங்க வந்து அடுத்த தேர்தலை சிந்திக்கிறதுக்கு நிறைய கட்சிகள் இருக்கு. அடுத்த தேர்தலில் யாரோட யார் கூட்டணி வைக்கிறது, வச்சால் நம்ம எப்படி வெற்றி பெற முடியும்னு சிந்திக்கிறதுக்கு இன்றைக்கு பல கட்சிகள் இருக்கு. அடுத்த தலைமுறை தமிழ் சமுதாயம் என்னவா ஆகுன்றதை பற்றி சிந்திக்கிறதுக்கு தலைவர் இல்லாதனுடைய நிலை தான் இன்றைக்கு தனித்தனியாக அங்கங்கே குழுவாக போராட்டம் நடத்திக்கிட்டு முட்டுச்சந்திரன் கோஷம் போட்டு இருக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்து போராடும் போது ஒரு கிளர்ச்சி ஏற்படும், ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கும் போது தமிழகத்தை இந்த அளவுக்கு ஒரு புறந்தள்ளக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலை அகற்றப்படும். இந்த பிரச்சனையை கூட இப்போ நீங்கள் சொல்றதுல இருந்து தான் இந்த விஷயம் மதிமுக அறிக்கை விட்டுருக்காங்க. வேற வாக்கு வங்கி அரசியல் கட்சிகள் இன்னும் கூட எடுப்பாங்களா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நீ இன்னும் கொஞ்சம் அதிகமாக வீரியமாக போறான்னா எடுப்பாங்களா இருக்கும். இன்னும் கூட குழு கட்சிகள் சிறு கட்சிகள் இது போன்ற அமைப்புகளே எடுத்திருக்காங்களே கூட இன்னும் பெரிய லெவலில் இதை நீ எடுக்கல அப்படிங்கிறப்ப தேர்தல் குறித்து தேர்தல் இதுல என்ன பெரிய பாதிப்பு வந்துற போது தேர்தல் எதனா பாதிப்பு வருமா? வராதுன்னு சொன்னா விட்டுருவாங்க. வரும் அப்படின்னு சொன்னா உடனே போட்டி போட்டு நாங்களும் வரோம் களத்துக்குன்னு போராடக்கூடிய அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கிறத தவிர அப்போ வந்து இவர்கள் மக்களை நேசிக்கக்கூடியவர்களா, உண்மையிலேயே மொழியை நேசிக்கக்கூடியவர்களா, உண்மையிலேயே தேசிய தமிழ் இனம் சொல்லக்கூடிய தமிழ் இனத்தை நேசிக்கக்கூடியவர்களான்னு சொன்னா கிடையவே கிடையாது. நடிகர்களாக இருக்கிறார்கள்ன்றது தான் இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே இதே விவாத அரங்கில் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறோம். மத்திய அரசு பணிகள் பொதுவாக ரயில்வே விட்டுருங்க, ரயில்வே அல்லாத மற்ற மத்திய அரசு பணிகள் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் இருக்கு, அடுத்த வருவான ஐடி இருக்கு, இங்கெல்லாம் போனோம்னு சொன்னா தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. மண்டல அளவில் நடந்து கொண்டிருந்த தேர்வுகள் தேசிய அளவில் என்ற பேரில் வச்சு பீகார்லையும் உத்தரப்பிரதேசிலையும் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய வடநாட்டுக்காரனும் மார்வாடிகளையும் கொண்டு வந்து இங்கே குமிச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுங்க வரித்துறையிலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருவானி வரித்துறையிலையும் இருக்கக்கூடிய ஆட்களை போய் பார்த்தா எல்லாம் வடநாட்டுக்காரனை உட்காந்துருக்கான். தமிழில் போய் பேசவே முடியல அவங்ககிட்ட. அவங்களுக்கான அந்த சேவையை தமிழில் பெற முடியாத அளவுக்கு சொந்த மாநிலத்திலே புறந்தள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்குதுன்றதை நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கிறோம். இதை பற்றி யாராவது கவலைப்படுறாங்களா? அதுக்காக போராடுறாங்களா? ஆனால் கிடையாது. அப்போ வந்து இங்கே தெளிவாக திட்டமிட்டு அடுத்த தலைமுறையை பற்றியோ இந்த சமுதாயத்துடைய உரிமைகளை பற்றியோ கவலையே இல்லை. இவர்களுடைய வளத்தை பற்றியும் அடுத்த தேர்தலில் ஆட்சி அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பிடிப்பதற்கும் என்ன வழின்றதை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறாங்க. அப்படி இருக்கிற வரைக்கும் இந்த நிலைகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இதுதான் இதனுடைய யதார்த்த நிலை. நிச்சயமா இல்லை, இது போன்று சம்பவங்கள் நிர்வாக பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை தனியார் துறை கொடுத்ததாக இருக்கலாம். மற்ற மாநிலங்களுக்காக ஏற்படுகிற தொழிலாளர்களுக்கான பிரச்சனை எல்லா மாநிலத்திலும் இருக்குது. தொழிலாளர்களை வந்து எம்என்சி இது பண்ணுறாங்க, அரசு வந்து தனியார் துறை கொடுத்துருச்சு, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இங்கு தமிழகம் என்று வரும்போது அதையும் தாண்டி நடுவண் அரசியலிடம் இருக்கக்கூடிய அந்த தமிழருக்கு எதிரான பார்வையும் சேர்ந்து வர்றதுனால இவர்கள் தொடர்ந்து கூடுதலான ஒரு சுமையும் ஒரு ஒடுக்குமுறையும் அவர்கள் மீது திணிக்கப்படுது. இதை இங்கே இருக்கக்கூடிய உங்களை போன்ற இடதுசாரி அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் வந்து எந்த அளவுக்கு இதை கண்டறிஞ்சு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கீங்க? இதில் முக்கியமாக நாங்கள் வந்து எங்கள் எம்பி மிஸ்டர் மோகன் இருந்தார்ல, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் தான் நாடாளுமன்றத்தில் சத்தம் போட்டு ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி தமிழில் பரீட்சை எழுத அனுமதிக்கணும்னு சத்தம் போட்டவர். அதுக்கப்புறம் தான் இப்போ ஆர்ஆர்பி ஆர்ஆர்சிலாம் தமிழில் பரீட்சை எழுதலான்னு வந்திருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆர்ஆர்சி ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்படி ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் வருதோ தமிழில் பரீட்சை எழுதலாங்கிற பட்சத்தில் தமிழ்லேயும் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டோம். தமிழ் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருந்தால் அந்த நோட்டிஃபிகேஷனை இங்கே இருக்கிற இப்போ விளம்பரத்தாரர்களோ அல்லது பொட்டி கடைக்காரங்களோ அதை பிரிண்ட் அடித்து கொடுத்துருப்பாங்க, தப்பு நடந்திருக்காது. அப்போ அந்த மாதிரி வந்து ரயில்வே வந்து நோட்டிஃபிகேஷனையும் தமிழ்லையும் வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் எழுப்பியிருக்கோம். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த 5450 வேகன்சி முன்னாடி வந்து காமன் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்னு ஒன்று வெளியிடுவாங்க. இந்தியன் ரயில்வே பூராவுக்கும் எல்லா ஆர்ஆர்சியும் அல்லது எல்லா ஆர்ஆர்பியும் ஒரே சமயத்தில் கால்ஃபார் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் லாஸ்ட் டேட்டும் ஒன்றா இருக்கும்,
எக்ஸாம் டேட்டும் ஒன்றா இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ பண்ணலை. இந்த தடவை பண்ணறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கொள்கையை மாற்றிட்டாங்க. இப்போ முன்னாடி தான் கொள்கை இருந்ததுன்னா ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தில் ஆர்ஆர்சி அப்ளிகேஷன் கால்பார் பண்ணணும், டிசம்பர் மாதத்துக்குள்ளே பரீட்சை எழுதி முடிக்கிறோம். அப்படி தான் கொள்கை வச்சுருந்தாங்க. இப்போ என்ன மாற்றிருக்காங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆள் எடுத்தால் போதும் கொண்டாண்டாங்க. நீங்கள் 29 அக்டோபர் 2014 ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பிஜேபி கவர்மெண்ட்டு. என்ன வெளியிட்டிருக்காங்க வந்து 2 முக்கியமான, மற்றெல்லாம் எல்லா பேப்பர்லேயும் வந்தது என்னென்னா விமானத்தில் பறக்கக்கூடாது, கான்ஃபரன்ஸ் நடத்தக்கூடாது சொன்னாங்கன்னு. அதில் 2 வரி முக்கியமான வரி. என்ன வரின்னா, புதிதாக உருவாகிற வேலைகளுக்கு போஸ்ட் உருவாக்கக்கூடாது, தடை, பேன் ஆன் கிரியேஷன் ஆஃப் போஸ்ட். அப்போ புதுசாக ஒரு வண்டி விட்டாலோ டிடிக்கெலாம் போஸ்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க. புதுசாக ஸ்டேஷன் உருவாக்குனா ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி. 2வது, எனி வேகன்சி தட் ஹஸ் எக்ஸிஸ்டட் ஃபார் எ இயர் ஆர் மோர் ஷுட் நாட் பி ரிவைவ்டு. எதையும் புதுப்பிக்கக்கூடாது, அதாவது நிரப்பக்கூடாதுன்னு அர்த்தம். நிரப்பிட்டா இந்த சரண்டர் கிடையாது. இப்போ சரண்டர் பாலிசி கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா வேகன்சி அப்படியே வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்தியன் ரயில்வேயில் இப்போ அதாவது 1/4/2014 2,52,000 வேகன்சி இருந்ததாக ரயில்வே மினிஸ்டர் பதில் கொடுத்துருக்காரு. ரயில்வே வெப்சைட்லேயும் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு வருஷத்துக்கு 64,000 பேர் ரிட்டையர் ஆகுறாங்க. இப்போ 64,000 பேர் ரயில்வேயில் ரிட்டையர் ஆகுறாங்க. 2,52,000 பேர் வேகன்சி இருக்குது. இது பல காலமாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ரெக்ரூட்மெண்ட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 25,000 30,000 தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தால் அந்த வேலை ஃபில்அப் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போட்டதுக்கப்புறம் இப்போ 5,450 வேகன்சி ஃபில்அப் பண்ணுறதுங்கிறது கிடைச்ச ஒரு வாய்ப்பை நழுவ விடுறதாகும். இந்த அரசாங்கத்தோட கொள்கை அது எல்லாம் நாங்கள்லாம் காலி இடத்துலாம் நிரப்ப போகிறோம்லாம் தேர்தல் அறிக்கைலாம் கொடுத்தாங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ இந்தியா பூரா சார் சொன்னார்ல பல்வேறு டிபார்ட்மெண்ட்லாம் அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன நிலைமைன்னா அன்னைக்கு மொத்தத்துக்கு ரயில்வே உட்பட 6 லட்சம் காலியிடங்கள். இது நான் எங்கேருந்து சொல்கிறேன்னா, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட வெப்சைட்டில் ப்ரௌச்சர் ஆன் பே அண்ட் அலவன்சஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதில் வேகன்சிஸ் போடுறான். அதில் வேகன்சிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற வேகன்சிஸு 6 லட்சம். இவங்க எவ்வளோ வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க? இது வெளியில் ஒன்றும் சொல்கிறதில்ல. யாராவது பார்லிமெண்ட்டில் கேள்வி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் அதில் இருக்குது வெப்சைட்டில் சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்து 36 லட்சம், எக்ஸிஸ்டிங் 30 லட்சம், 6 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு. காங்கிரஸ் தான் அப்படி வச்சிருந்ததுயா. காங்கிரஸ் மோசம், புதிய பொருளாதார கொள்கையை உலகமயத்தையும் தாராளமயத்தையும் கொண்டாந்தது. பிஜேபி நாங்கள் எல்லாருக்கும் வேலை கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்களே, வந்தவங்களை செஞ்சாங்களா? இன்னைய வரை இப்போ போட்டிருக்க உத்தரவு 18/9/2013 காங்கிரஸ் போட்ட உத்தரவில் தேதியை மட்டும்தான் மாற்றிருக்காங்க. அதே உத்தரவு தான் இது. அதுக்கு முன்னாடி 98லேருந்து என்னென்ன போட்டுருக்காங்களோ அது பூரா திருப்பி தேதியை தான் மாற்றினா. அது உங்கள்கிட்ட இப்போ முக்கியமான விஷயம். இப்போ அந்த விவாத நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த 2 லட்சம் புறக்கணிக்கப்பட்ட தமிழர்களும் இருக்கலாம். இப்போ அவங்க உடனடியாக என்ன செய்யணும்? பண்ண அரசியல் இயக்கங்கள் நம்ம பேசுறது, விவாதிக்கிறது, ஊடகங்கள் இதை பற்றி பேசுறதுங்கிறது ஓகே, அது ஒரு நாள் அவங்களுக்கு விஷயங்கள் தரவும் ஒரு உணர்வு பெறவும் பயன்படும். இப்போ அந்த 2 லட்சம் பேர் என்ன பண்ணலாங்கிறீங்க? அந்த 2 லட்சம் தமிழர்கள் இந்த காரணத்தை காட்டி நிறைவேற்றி அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க இந்த 2 லட்சம் தமிழர்கள் விடப்பட்டது ரொம்ப ரொம்ப ஸ்மால் இஷ்யூல தான் அது விடப்பட்டாங்க. டாக்குமெண்டேஷன் இப்போதைக்கு தேவையில்லை. அதனால இவங்களுக்கு ஒன் டைம் எக்ஸாம்ஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆல்டர்னேட் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணோம். கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் தமிழக மக்கள் 2 லட்சம் பேரை புறக்கணிச்சுட்டு வடநாட்டு மக்கள் வந்தோன்னா அது ஒரு மாதிரி பயஸ் மாதிரி காணுது. இது இருக்குங்கிறதா அவங்களுடைய குற்றச்சாட்டு. அதை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணோம், இதை உடனே சொல்யூஷன் பண்ணிடணும். ஏன்னா இது அதே
அதைத்தான் அவர் சொன்னார். இது வந்து அரசுனுடைய சொன்னதுக்கு ஏற்பதான் அந்த மக்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. இது தேவையில்லை, சான்றொப்பம் தேவையில்லை, நீங்களே ஒரு சுயமா ஒரு சான்றொப்பம் வச்சு அனுப்புங்கன்னு அவங்க சொன்னதை நம்பி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து எங்க ரூல் படி தான் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்கன்னு ஒரு வரியில சொன்னா முடியலாம். ஆனா இது ஒரு இல்ல, அதான் சொல்றேன், இது ரொம்ப சாதாரண விஷயம். இப்ப தேர்தலில் வந்து இந்த தேர்வுல வந்து அவுட் ஆஃப் கொஸ்டின் ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணாலே மார்க்கு, அந்த நம்பர் எழுதினாலே மார்க்லாம் சிஸ்டம் உண்டு. 10th 12th சொல்லுவாங்க, கல்லூரியில் கூட அது இருக்குமா இருக்கும். ஏன்னா அவுட் ஆஃப் கொஸ்டினுக்கு அவங்க என்ன செய்வாங்க பாவம். அப்போ இதை வந்து ரொம்ப எளிமையா முடிச்சிடலாமே நடுவர் அரசு. இதுக்கப்புறம் எவ்வளவோ கட்டத்தில் இருக்கு. எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், பிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்ல போகணும், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், இவ்வளோ கட்டம் இருக்கு. இன்னும் அவன் போய் காலை வைக்கலையே, எக்ஸாமினேஷன் சென்டர்லேயே கால் வைக்காத அவனை புறக்கணிச்சுட்டான். அதோட அவனுக்கு இன்னும் நெக்ஸ்ட் 2 years அப்புறம் அவர் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் 2 years ஆயிடும். நெக்ஸ்ட் 2 yearsல வேகன்சி பொசிஷன் மாறும், வயசு மாறும், சிச்சுவேஷன் மாறும். இவங்க இப்ப விடப்பட்டனா அப்படியே விடப்பட்ட குரூப்ல தான் இவங்க இருப்பாங்க. இதுல 2 லட்சம் பேர் தமிழர்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா சார் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு, அது ஒண்ணு அவங்களுடைய நிர்வாக சிக்கல், அது மட்டும் இல்லாமல் இந்தியில இருந்தது, இங்கே தமிழ்ல இல்லாம ஆங்கிலத்தில் இருந்தது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து இதுல முக்கியமான ரோல் எடுத்திருக்கு. நம்ம அப்படிதான் அந்த விஷயங்களை பார்க்கணுமே ஒழிய இது வெறுமானே அந்த மாதிரி பிரச்சனையா மட்டும் பார்க்க முடியாது. இதுல கான்ட்ராக்ட் கொடுத்தது ஒண்ணு. இப்படி இருக்கும்போது பிற மொழி மாநிலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரலையே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் தான் வந்திருக்கு. ஹிந்தி பேசாத நிர்வாக கோளாறு இல்லைன்றது இந்த இடத்துல நாம இல்லைன்னு சொல்லிட முடியாது. மீன் ஒரு நிர்வாகம் தான் அதை பின்பற்றி எப்படியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஒரு ஏஜென்சி கிட்ட ஒரு வேலை கொடுக்கணும்னா வத்தலப்பாக்கடையாக நடத்துகிறாங்க தென்னக ரயில்வே. அப்போது தெளிவாக எவ்வளோ 5550 பேருடைய வாழ்க்கை இது. அப்போது ரொம்ப எச்சரிக்கையாக கையாளணும். ஏஜென்சி கொடுக்கும்போது தெளிவாக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்கேனு இதெல்லாம் சர்டிஃபிகேட் வேணுமா, சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணு அப்படின்னு தெளிவாக சொல்லணும். அப்போ மேனுவலாக ஃபைல் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும், அட்டஸ்டேஷன் வேணும். ஆனால் ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் கூட எதுவுமே என்க்ளோஸ் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆர்ஆர்சி என்பது இந்த ஊழல், இந்த ஆர்ஆர்சி என்பது வெறும் வேலையாக மட்டும் பார்க்க வேண்டாம். இது வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தென்னக ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் முன்பே நாம் குறிப்பிட்டது போல 80 விழுக்காடு சேஃப்டி கேட்டகரி வேலைகள் தான் இருக்குங்க. அந்த சேஃப்டி கேட்டகரி வந்து ஒரு ட்ராக்மேன் ஒரு ட்ரெயினில் ஒரு விரிசல் ஆயிடுச்சுன்னா ஒரு தண்டவாளத்தில் அது யார் சொல்லணும்? அவர் ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லுவார், ஸ்டேஷன் மாஸ்டர் கேங் கார்டுக்கு சொல்லுவார், கார்டு லோக்கோ இது பைலட் சொல்லணும். அப்போ ஒரு மொழியின் இந்த இடத்துல மொழி தொடர்பு ரொம்ப அடிப்படையானது. அப்போ இந்த தொடர்புக்கு மொழி தேவை. அப்போ அந்தந்த மாநில மக்களே அந்தந்த இடத்துல வேலை செய்தால் இந்த சிக்கல் தவிர்க்கப்படும். இதனால ஒரு நிறுவனம் எல்லா இடத்துக்கும் பொதுவாக நாட்டு மக்களே பணியில் அமர்த்தப்படும். தமிழ்நாட்டு மக்களுக்காக சேவை செய்யற இடத்துல அவங்க 80 விழுக்காடு சேஃப்டி கேட்டகரி வேலை. இது போல விபத்துகள் ஏராளமாக நடந்திருக்கு. இப்போ ஒரு ட்ராக்மேன் தண்டவாளத்தில் இருக்கிற ஒரு ஹிந்தி தான் தெரியும், தமிழ் தெரியாதுன்னா, ஆங்கிலம் தெரியாதுன்னா அப்போது எப்படி தொடர்பு கொண்டு சொல்லுவார்? சொல்ல முடியாது. அப்போது அந்த இடத்துல தொடர் வண்டி போகும், பலாயிரக்கணக்கான மக்களுடைய உயிரிழப்பு ஏற்படுகிறது. ஸோ இது மட்டுமல்ல, நம்மளுடைய இங்கே வடநாட்டுக்காரர்களுடைய ஊடுருவலால் உணவு முறைகள் மாற்றப்பட்டிருக்கு. கேன்டீனில் இன்றைக்கி இட்லி சாம்பார் இல்லை சப்பாத்தி தான் வைக்கணுன்ற அளவுக்கு இன்றைக்கி உருவாயின்னு இருக்குது. ரெண்டாவது, குடியிருப்பு பகுதிகளில் பாதுகாப்பின்மையாக இருக்குது. பெண்கள் வந்து தமிழ் பெண்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை. இவங்களாம் பேச்சுலராக வந்துடுறாங்க, பல ஆண்டுகள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே வந்து குடியிருப்பு பகுதியில் பிளம்பராகவும் எலக்ட்ரிஷியனாகவும் இங்கே வீட்டுக்குள்ளே வரும்போது பாதுகாப்பு இல்லை, பெரிய சிக்கலாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து பல ஃபோர்ஜரி பண்ணிட்டு இங்கே உள்ள பல மினிஸ்டர்களுடைய பின்னணியாகவும் வடநாட்டுக்காரர்கள் பணிபுரிகிற வட இந்திய அதிகாரிகளாலேயே இங்கே உள்ள ஊடுருவப்பட்டிருக்கு. இதோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், பாதுகாப்பின்மை நிலை, சேஃப்டி கேட்டகரிகளில் பொதுமக்களினுடைய உயிர் பாதுகாப்பு, இங்கே நம்மளுடைய மொழி அழிப்பு, இங்கே இப்பயே நூலகம், இந்தி நூலகம் உள்ள வைத்திருக்கிறாங்க, மொழி அழிப்பு ஆமாம் உள்ள வைத்திருக்கிறாங்க, இந்தி நூலகம். இப்படிப்பட்ட நம்மளுடைய குடியிருப்பில் பாதுகாப்பு, வேலையில் தரமின்மை, இவங்க தொழில்நுட்பமும் அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் தேர்வில் ஆர்ஆர்பி தேர்வு எழுதிட்டு உள்ளே வராங்க, நம்ம தமிழ் அதிகாரிகள் அவங்க கிட்ட அதே வினாவை அவங்க கேட்குறாங்க, 10 விழுக்காடு கூட சொல்றதில்லை. அப்போ இவங்க வினாக்களை உயர் அதிகாரி, ஏன்னா அவங்க வடநாட்டு இன்ஸ்டியூட்ஸ் மூலமாக வினாக்களை அவங்க வெளிப்படுத்தி அவங்கெல்லாம் இங்கே வந்தாங்கன்னா 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் எழுதிட்டு போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்பர் 1 கேள்விக்கு A
பி பேங்க் எக்ஸாம்லயும் சில பேருக்கு அந்த இது கொடுக்கறது ஏபிசின்னு மனப்பாடம் பண்ணிட்டு தான் அவங்க பண்றாங்க தவிர இது சிக்கல் இல்லை. ஆக இந்த வேலைக்கு இங்கேயே அப்ரெண்டிஸாக இங்கே ஐசிஎஃப்ல கிட்டத்தட்ட ஆக்ட் அப்ரெண்டிஸ் 1998 இது வரைக்கும் 3000 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க. இதில் அதே போல் ரயில்வேயில் 2009 2000 பேர் கிட்ட அப்ரெண்டிஸாக இருக்காங்க, ஆக்ட் அப்ரெண்டிஸ். இந்த ஆக்ட் அப்ரெண்டிஸ் பயிற்சி பணியாளர்களுக்கெல்லாம் எல்லா விதமான ட்ரைண்டும் எல்லாம் கிட்டத்தட்ட அவங்க ஒரு எம்ப்ளாயி, அவங்க வந்து உள்ள பர்மனன்ட் பண்ணல, அவ்வளோதான். மற்றபடி எல்லா விதமான தொழில்நுட்பமும் எல்லா விதமான அனுபவங்களும் எல்லாமே இருக்குது. இவங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா இன்றைக்கி மோடி சொல்லுகிறார் சிக்கன நடவடிக்கை எடுக்கணும்னு, இவங்களை அப்பாயிண்ட் பண்ணாலே சிக்கன நடவடிக்கையாக அமைஞ்சிடும். ஏன்னா ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு 55,000 ரூபாய் கிட்ட செலவுகள் ஆகுது. விளம்பரம் செய்யணும், இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஹால் பண்ணணும். அப்போ இந்த இவர்களை அப்ரெண்டிஸ்களை வேலைகளை செய்தால் சேஃப்டியாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு 1, 2வது சிக்கன நடவடிக்கை 2, 3 இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான வேலை அப்படின்ற ஒரு நிலைகள் உருவாகும். ஆக இந்த நிலைகள் எல்லாம் புறக்கணிக்கப்படுவதால் தான் நாம் அந்த பயிற்சி பணியாளர்களை வேலை நியமனம் செய்யணும். இன்றைக்கி கூட ஐசிஎஃப்ல 2வது யூனிட்டில் கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட வேலை கொடுக்க முடியும். இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே ஆளை குறைச்சிட்டு வராங்க, ஆனால் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. இதுக்கு காரணம் வெளியே ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய யூனியன்கள், நான் பெரும்பான்மையான யூனியன்கள், சில யூனியன்கள் நிச்சயமாக உண்மையாக இருக்கிறது, பெரும்பான்மையான யூனியன்கள் கான்ட்ராக்டில் இவர்களும் ஒரு டைப்போடு இருக்கிறதுனால எந்த விதமான நிர்வாகத்தை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு நிலை இல்லைங்க. ஆக நிர்வாகத்தை நாம் உழைக்கும் மக்களை இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை காக்க வேண்டிய யூனியன் நிர்வாகத்தினுடைய அடிவடியாக இருப்பதால் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வேலை உரிமை பறிப்போகிறது, தமிழ்நாட்டு மக்களினுடைய வேலைகள் பறிப்போகிறது. இது மண்ணின் மைதன் இந்த ஒரு வேலை என்ற நிலை மட்டுமல்ல, மண்ணினுடைய பண்பாடு, மண்ணினுடைய உணவு, இந்த மண் சார்ந்த உரிமைகள் பறிப்போகிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய இது பெரிய இன்னலை சந்திக்கக்கூடிய ஒரு கொடுமை. இறுதி கட்டத்தில் நாம் நிற்கிறோம். இது அனைத்து கட்சிகளும் இயக்கங்களும் இது வெறும் இனம் சார்ந்த பிரச்சனையாக மட்டும் பார்க்க வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களினுடைய வாழ்வுரிமைக்கான சிக்கலாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆக்ட் அப்ரெண்டிஸ் இங்கே வந்து பயிற்சி பணியாளராக சேர்ந்தாலே வேலை கிடைச்சிடும்ன்ற அளவில் அவங்கெல்லாம் திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே பயிற்சி பணியை செஞ்சவங்கெல்லாம் கடன் வாங்குறாங்க, இது வேலை கிடைச்சிடும் உடனே. ஆனால் இங்கே வேலை முன்னெல்லாம் ஆக்ட் அப்ரெண்டிஸில் தான் பெரும்பான்மையாக இங்கே வேலை கொடுப்பாங்க. சட்டமே 50 விழுக்காடு ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி முதன்மை கொடுக்க வேண்டும், முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மாநிலங்களில் தமிழர்களுடைய விழுக்காடு எவ்வளோ இருக்கு? ஒரு மகாராஷ்டிராவிலோ உத்தரப்பிரதேச இந்த ஆக்ட் அப்ரெண்டிஸ் வெளியே போய் வேலை செய்ய முடியல. ஏன்னா நீங்கள் ரயில்வே ஆக்ட் அப்ரெண்டிஸா, ஐசிஎஃப் ஆக்ட் அப்ரெண்டிஸா, நீங்கள் எப்போ இருந்தாலும் வேலைக்கு போயிடுவீங்க. அப்போ வேலை அப்ரெண்டிஸை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். வேலையும் கொடுக்க மாட்டாங்க. ஆக்ட் அப்ரெண்டிஸ் வந்து முன்னாடி ரொம்ப காலமாக வேலைக்கு எடுக்காமல் இருந்தாங்க. வாசுதேவ் ஆச்சாரியா எம்பி கிட்ட டிஆர்யூ பெட்டிஷன் கமிட்டியில் சேர்மனாக இருந்தார். அவர் இங்கே வரவழைச்சி தனியாக ஒரு மீட்டிங் நடத்தி பார்லிமெண்ட்டில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. 25% வேகன்சிஸை ஆக்ட் அப்ரெண்டிஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு. அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரயில்வே, அதுக்கப்புறம் இது வரைக்கும் அப்ரெண்டிஸை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு லோக்கல் ஜெனரல் மேனேஜருக்கு அதிகாரம் கொடுத்து சப்ஸ்டியூட்டாக எடுக்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் 4000-5000 பேர் எடுத்தாச்சு. இப்போவும் 2007லையும் 531 பேர் கடைசியாக எடுத்தாங்க. இதுக்கு எதிராக ஒரு யூனியன், சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் இருக்குது. அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு பினாமி பேரில் கேஸை போட்டு அப்ரெண்டிஸுக்கு கொடுக்கக்கூடாது, அது ரயில்வே தொழிலாளி பிள்ளைக்கு இன்டைரக்டாக வேலை கொடுக்குறதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸை போட்டு, அந்த கேஸ் போட்டதனுடைய விளைவாக அந்த கோர்ட் வந்து என்ன சொல்லிச்சுன்னா 530 பேருக்கு வேலை கொடுத்தது தப்புன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ரயில்வே மேலே அப்பீல் போனதுக்கப்புறம் 530 பேரை மட்டும் நிரந்தரம் பண்ணுன்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. ஆனால் அப்ரெண்டிஸை எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த கோர்ட் உத்தரவு போட்டுருக்கு. இப்போ அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த 530 பேரையும் நிரந்தரம் பண்ணக்கூடாது, தமிழன் தானே அவன், அந்த தமிழனை கூட நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐசிஎஃப்ல 300 பேர், சதர்ன் ரயில்ல 530 பேர், அவங்க கூட நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு அதே யூனியன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடை உத்தரவு வாங்கிட்டாங்க. முழுக்க முழுக்க ஒரு வட இந்திய மனநிலை இருக்கு. அதாவது எல்லா இடத்துலையும் தமிழர்களுக்கு வேலை, தமிழர்களுக்கு சார் ரொம்ப நல்லா சொன்னார். ஆக்ட் அப்ரெண்டிஸ் நல்லா பயிற்சி எடுத்து அவன் வந்து நீங்கள் நேரடி வேலைக்கு போட்டிங்கன்னா டைரெக்டாக அவன் புரிஞ்சுப்பான், அவன் நல்லா வேலை செய்வான், ரயில்வே பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட இளைஞர்களை ஆயிரக்கணக்கான பேர் இப்போ ரயில்வேல அப்ரெண்டிஸ் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போய் இனிமேல் சதர்ன் ரயில்வே, இந்திய ரயில்வே பூரா ஆள் எடுக்கிறாங்க. சதர்ன் ரயில்வேல மட்டும் இந்த சதர்ன் ரயில்வே மசூரினுடைய இல்ல இதுல அரசியல் பங்கு இருக்கு. அப்ப பீகார்ல இருந்து ரயில்வே மினிஸ்டர் வந்திருக்காங்க, கர்நாடகத்துல இருந்து வந்திருக்காங்கிற முறையில அப்படி இருக்கும்போது அவங்க மாநிலம் சார்ந்த சில விஷயங்கள் அதிகம் பெற்றுக்கொள்கிறார்களா? அப்படி நடக்குதா? இல்ல ஆக்ட் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ரயில்வேலையும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது வந்து சட்டம் 1967 ஆக்ட் அப்ரெண்டிஸ் ஆக்ட் படி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப்
ட்ரைனிங் நம்ம கொடுத்தாகணும். இப்போ கூட கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் கூட ஒரு அதுக்கு எதிராக சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் தேவையில்லை. அதை வந்து அந்த அந்த ரூலை பின்பற்றலைன்னா அந்த முதலாளியை ஜெயிலில் போடணும்னு இருக்குது 6 மாதம். அதெல்லாம் ஜெயில் போட வேண்டியில்லை அப்படிலாம் மாற்றிட்டாங்க. நிறுவனங்களுக்கும் முதலாளிக்கும் சார்பான ஒரு நிலைமையை பிஜேபி அப்ரெண்டிஸ் ஆக்டில் எடுத்திருக்காங்க. ஸோ அப்ரெண்டிஸ் ஆக்ட் கொண்டாந்துருக்காங்க. இப்போ லோக்சபாவில் பாஸ் ஆகிட்டு ராஜ்யசபாவில் அது ரிஜெக்ட் ஆகிடும் தெரியுது. ஆனால் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் காங்கிரஸ் அவங்களும் ஒன்றா சேர்ந்து அதை பாஸ் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டுருக்காங்க. காங்கிரஸ் அதில் ஒன்றும் அவங்களுக்கு வந்து எந்த வித்தியாசம் கிடையாது. அவங்களுக்கு காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்று, ஜனங்க வாயில மண்ணு. இதான் நான் சொல்லுவேன். இது வந்து இந்த 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அப்ரெண்டிஸை வந்து எல்லா ரயில்வேலையும் அப்ரெண்டிஸுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக வரிசைப்படி போயிட்டு இருக்காங்க. சதர்ன் ரயில்வேல ஒரு யூனியன் தலையிட்டு இது மாதிரி செஞ்சிருக்கு. இதுல ஒரு திருப்பம் நான் சொல்றேன். குரூப் டி 1800 கிரேட் பே இருக்கிற குரூப் டி ஆர்ஆர்சியில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும்னு ஒரு பாலிசி வந்துட்டு அப்புறம், இதுக்கு முன்னாடி அந்த பாலிசி இல்லை, ஆர்ஆர்சி கிரியேஷனே இல்லை. குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் பாலிசி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேண்டிலே பண்ணல, அந்தந்த மண்டல ரயில்வே தான் ஹேண்டில் பண்ணின்னு இருந்தது. இந்த பிரச்சனையே வரல. இந்த தமிழ்நாடு வடநாடு இது நாடு பிரச்சனையே வரல. குரூப் டினுடைய ரெக்ரூட்மெண்ட் பாலிசி வந்து அந்தந்த மண்டல ரயில்வே தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தது. ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இவர் சொல்ற மாதிரி ஐசிஎஃப் ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் ஆக்ட் அப்ரெண்டிஸ் மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க குரூப் டிக்கு. ஆர்ஆர்சி கிரியேஷன் வந்துட்ட அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்வியூக்கு போயிட்ட அப்புறம் அவங்க கையில் போயிட்ட அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பாலிசி என்ன ஃபார்ம் பண்ணாங்கன்னா ப்ரொடக்ஷன் யூனிட்டுடைய வேகன்சிஸ் கூட ஆர்ஆர்சியில் எடுத்துன்னு வந்து நுழைச்சிட்டாங்க. ப்ரொடக்ஷன் யூனிட்ஸினுடைய வேகன்சிஸ் கூட பாப்புலர் கேட்டகரிஸ்னா இவர் சொல்ற மாதிரி கேங்மேன், டிராஃபிக்கு, இன்ஜினியரிங்கு, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆர்ஆர்சி குரூப் டி அப்பாயின்மெண்ட் 1800 கிரேட் பேர் இருக்கிறவங்க ஆர்ஆர்சி பண்ணாங்க. ப்ரொடக்ஷன் யூனிட்ஸை கூட சேர்த்து இருக்கிறாங்களே. ஆனால் என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் மேனேஜர் தானே எடுக்கலாம். அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ரயில்வே போர்டு. நிச்சயமா இல்லை. இதில் நான் இப்போ வந்து இதில் நான் தான் அவர் சார்ட்டே கேட்குறேன், உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை தான் கேட்க வரேன். இப்போ இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்தந்த மாநில மினிஸ்டர்ஸ் வரும்போது அந்த மாநிலத்துக்கு ஏற்றாப்புல சாதகமாக நடந்துக்கிறாங்க ஒரு விஷயம். அது உண்மையாக. அது பார்த்தா தமிழகத்தை கூட ரயில்வே துறையில் சில காலங்களில் வந்து ஒரு அதிகார மையத்தில் இருந்தாங்க. அப்போ எப்படி தமிழகத்துக்கு சிறப்பான சில விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனத்தில் எடுத்துள்ளப்பட்டதா? அப்போ நீங்கள் உங்களை மாதிரி அமைப்புகள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ரயில்வே அமைச்சரே ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர்களாம் இருந்தபோது, இணை அமைச்சராக அதெல்லாம் இருந்தபோது அது மாதிரி விஷயங்கள் கொண்டு செல்லப்பட்டதா? அதான் மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம மாநிலங்களுக்குமான வேறுபாடு, அவர்களெல்லாம் இந்தியர்களாக சொல்லுவார்கள், ஆனால் நடைமுறையில் அவரவர்களாக இருப்பார்கள். நாம் எங்கும் எதிலும் தமிழர்கள் என்று கூறிக்கொள்வோம், ஆனால் நடைமுறையில் இந்தியர்களாக இருப்போம். இந்த இடத்துல தான் சிக்கலாக இருக்குது. ஆக நம்மளுடைய அமைச்சர்கள் எல்லாம் பதவி பெற்று அமைச்சராக மாறின பிறகு அவர்கள் தமிழர் என்ற நிலை மாறி இந்தியர்களாக இந்திய உணர்வோடு நடுவண் அமைச்சர் எப்படி இருப்பாரோ அந்த அமைச்சர் அப்படிதான் இருக்கார். அவர் தமிழ் மக்களின் ஓட்டு வாங்கிய அமைச்சர் என்ற நிலை மறக்கப்படுவதனால இது நமக்கு கிட்டாம போகுது. அது போல ஒரு சூழ்நிலை. அதனால பெரிய லெவலில் அந்த அமைச்சர்கள் இடப்பட்டது தமிழகத்துக்கு பெரிய பலனா இல்லைங்கிறீங்க. அந்த மாதிரி தமிழர்கள் அதிகாரத்துக்கு மையத்துக்கு போகும்போது கூட அது தமிழர்களுக்கான மாநில உணர்வுக்கு பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இல்லைங்கிறீங்க. நிச்சயமாக இதுல வந்து சொல்லக்கூடிய இந்த துறை சார்ந்த பிரச்சனைகள் இப்படி இருக்கு. மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான இது இருக்கு. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கக்கூடிய ஒரு அரசு. ஆர்எஸ்எஸ்னுடைய அரசு தான், வேற ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் என்ன? ஆர்எஸ்எஸ் எது போன்ற ஒரு சிந்தனை கொண்டது? ஆர்எஸ்எஸ் எதை இந்த நாட்டில் நிர்மாணிப்பதற்காக கடந்த 1925 பணியாற்றி வருகிறது? அதனுடைய கடந்த கால வரலாறுகளை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கு இந்த தேசிய உணர்வு என்ற பெயரில் ஒரு ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணுமே தவிர இந்த மாநில வாரியாக இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழி இனங்கள் இதுக்கெல்லாம் வந்து அங்கே இடமே கிடையாது. மொழி மாகாணத்துக்கே அவங்க எதிரான மாநில அரசே கூடாது, ஒட்டுமொத்தமாக தேசிய அரசு தான், ஒரே அரசு தான் இருக்கணுன்றது தான் அவங்களுடைய முக்கியமான கொள்கையாகவே இருக்குது. அதே போன்று ஜாதிய ரீதியாக தாழ்த்தப்பட்டு வர்ணாசிரம கொள்கையை வடிவமைத்து அந்த வர்ணாசிரம கொள்கையால் சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த மக்களினுடைய
வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக வந்த இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டில் இந்த காங்கிரசினுடைய நிலைப்பாடும் குறிப்பாக இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியும் எதை நினைக்கிறேன்னு சொன்னால் இந்த இடஒதுக்கீட்டை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கணும். ஒன்று தனியார் மயமாக்கி அரசினுடைய வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு இருக்குது பாருங்க, அதுக்கு அவசியமே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும். அப்படியே வந்தாலும் முக்கியமாக அந்த இன்னைக்கு இடஒதுக்கீடு எப்படி ஃபாலோ பண்ணுதுன்றத கேள்வி கேட்டு அதை நிரப்பக்கூடிய இடம் இருக்குதான் சொன்னால் கிடையாது. தமிழ்நாட்டிலே அது போன்ற அதாவது சாதாரண மாற்றுத்திறனாளிகளுடைய இதே சரியாக நிரப்பப்படலைன்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டு இருக்குது. இடஒதுக்கீடு நிலைமை என்ன, அதுக்கான அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கு. இன்னைக்கு தீக்கதிரில் கூட செய்தி வந்துருச்சு தெளிவாக. அப்போ அது மாதிரியான ஒரு சூழலில் தான் இடஒதுக்கீடு சரியாக ஃபாலோ பண்ணுவதே கிடையாது. அப்போ இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு ஆட்சி அதிகாரம் இன்றைக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கும் போது இது போன்ற ஒடுக்கப்பட்ட இதே குரூப் டியால் இந்த பிரச்சனைங்க. சாதாரண ஸ்லீப்பர், அதாவது வந்து சீப்பரு, லேபரு, ஒரு சாதாரண ஆள் கூலி தொழிலாளியான ஒரு வேலைக்கு தான் இந்த வேலை. இதே ஒரு ஃபர்ஸ்ட் கிரேடு வேலைக்கு இருந்தால் இன்னொரு பிரச்சனை தீர்ந்துருக்கும், உடனே தீர்ந்துருக்கும். அதுக்கான வேலைகளை அவங்க செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை அந்த பிரச்சனை வராது, அது வேறு பக்கம். ஆக இங்கே வந்து இப்படி தான் பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த அரசு இன்றைக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இங்கே வந்து மொழி சார்ந்த பிரச்சனைகள், இன்றைக்கி திணிப்பு, ஒரு மிகப்பெரிய திணிப்பு. இன்றைக்கி இந்தியை பற்றி பேசணும், இந்தி திணிப்பு கொண்டாந்துட்டேன். இப்போ அதெல்லாம் எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கான ஒரு உணர்வு உள்ள இன்றைக்கு சூழல்கள் இருக்குதான்னு சொன்னால் கிடையாது. அப்போ இதையெல்லாம் தட்டி எழுப்பப்பட வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நம்ம இழந்துருவோம், மொழி அழிந்து போயிடும், இனமும் அது சார்ந்த வரலாறுகளும் சுத்தமாக அழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கை உணர்வோடு நினைக்கணும். நிறைவு கருத்து என்ன செய்யணும், நம்ம என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க, நடுவண் அரசு இப்படி இருக்கிற, மாநில அரசு எப்படி செய்யணும், இயக்கங்கள் என்ன பண்ணணும், அதோட நிறைவு கருத்தாக பதிவு செய்யுங்க. ஆர்ஆர்சி என்பது வடமாநில மக்களின் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சாக தான் இருக்குது. ஆர்ஆர்சி ஆர்ஆர்பி இந்தியாவினுடைய இதாக இல்லை, தமிழ்நாட்டினுடைய கருதியோ இல்லை ஒட்டுமொத்த ஒரு பொது நிலைகள் இல்லை. இந்தியாவில் அனைத்து மக்களும் சமம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலேயே தமிழர்களை புறக்கணிக்கிற வேலையை தான் செய்கிறாங்க. ஆக இந்த ஆர்ஆர்பி ஆர்ஆர்சியில் ரிக்ரூட் ஆகி வடநாட்டுக்காரர்களை பெரும்பான்மையாக ரிக்ரூட் பண்ணி வேலையில் வராங்க. ஒரு 6 மாதம் ஒரு ஆண்டில் மீண்டும் அவங்க இடத்துக்கே மாற்றமாகி போகிறாங்க. அப்போ அந்த இடம் மீண்டும் நிரப்பப்படாமல் இருக்குது. அது திருப்பியும் ஆர்ஆர்சி ஆர்ஆர்பி கிட்ட சரண்டர் பண்ணுறாங்க, திருப்பியும் வடநாட்டுக்காரர்களை வைக்கிறாங்க. ஆக இது முழுக்க முழுக்க வடநாட்டுக்காரர்களின் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். 2, தமிழ்நாட்டில் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா மாநில வாரியாக ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி வாரியத்தை அமைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்தந்த மாநில மக்களுக்கு 100 விழுக்காடு வேலைவாய்ப்பை அங்கே வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தொடர்வண்டி துறையை யார் உழைச்சது? வடநாட்டுக்காரர்களா இல்லை வேற்றுமொழியினர்களா? இந்த தமிழ் மண்ணில் நம்ம முப்பாட்டணும் பாட்டணும் கஷ்டப்பட்டு உழைச்சி காடையும் மலையும் வெட்டி தண்டவாளம் போட்டு இன்னைக்கு எங்களுக்கு அந்த இடத்துல வேலை இல்லைன்னா எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க முடியும்? ஆக எங்களுடைய உரிமை, இது மண்ணின் உரிமை, இந்த மண்ணில் வாழ்கின்ற தமிழ் மக்களின். வட இந்திய பிராந்தியத்தில் தமிழர்களுடைய எண்ணிக்கை இருக்கா? மிக 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 குறைவு. உதாரணத்துக்கு இங்கே ஆர்ஆர்பி என்பது எல்லா மண்டலத்திலையும் 1 தான் இருக்குது, இங்கே 2 இருக்குது. திருவனந்தபுரம் ஆர்ஆர்பி, சென்னை ஆர்ஆர்பி. திருவனந்தபுரம் ஆர்ஆர்பியில் நீங்கள் அங்கே வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா எல்லா நிலைகளிலும் 85 விழுக்காடு மலையாளிகள் இருக்காங்க. அப்போ அங்கே எப்படி அது? இதே தென்னக ரயில்வே தான், தென்னக ரயில்வே அவங்க மட்டும் தனியாக அவங்களுக்குள்ள 85 விழுக்காடு அடி விழுவோம், அடி. ஆனால் இங்கே நாம அடிக்காம அமைதியாக இதே போல கருத்தரங்கமும் ஆர்ப்பாட்டமும் செய்து கொண்டு அமைதியாக பேசிக்கொண்டிருப்பது தான் இதுக்கு தீர்வு இல்லாமல் போகுது. வடநாட்டுக்காரர்கள் அங்கே நக்சலைட்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அமைதி வழியாக இந்த மாநிலத்தெல்லாம் மாற்றணும்னு சொல்லி வட மாநிலத்திலையும் வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புன்ற பொருள் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு மறைமுகமான திட்டத்தை சொல்கிறாங்க. ஆனால் அவ்வாறு தீவிரவாதத்தை ஒழிக்கணும் நக்சலைத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்பு கொடுக்குற அவர்கள் தாம் அமைதி பூங்காக இருக்கக்கூடிய தமிழகத்தை தீவிரவாதமாக மாற்றுகிற ஒரு போக்கு தான் இருக்குது. ஆக இந்த தொடர்வண்டித்துறையினுடைய இந்திய அரசினுடைய நிர்வாகம் என்பது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது, தமிழ் மக்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, இது அவர்கள் சொல்லும் இந்திய இறையாண்மைக்கே எதிரான செயல். நிச்சயமாக. இப்போ இதே வேலைவாய்ப்பு மண்ணின் மைந்தர்கள் கொள்கையை வந்து மராத்தியத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது. அங்கே பால் தாக்கரே, சிவசேனா போன்றவர். அவர்களுக்கும் நீங்கள் முன்வைக்கின்ற மாநில உரிமைக்கு என்ன வித்தியாசம்? நாம் முன்வைக்கின்ற இந்த உரிமை, இந்த வேலை உரிமை என்பது வெறும் மொழி சார்ந்த இனம் சார்ந்தது மட்டுமல்ல, வாழ்கின்ற தேசத்தில் அந்த தேசிய மக்களினுடைய ஒரு அறிவியல் சார்ந்ததுன்னு சொல்லலாம். 1. 2, தொடர்வண்டியில் பயணிக்கக்கூடிய பயணிகளினுடைய பாதுகாப்பு கருதி அந்தந்த மண்ணின் மைந்தர்களை இந்த பாதுகாப்பு வகை பணிகளை அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் இருக்க வேண்டும். வேலை என்பது ஒரு மிஷன் செய்வதல்ல, ஒரு இப்படி ஒரு கருவியை உருவாக்குவதல்ல. இந்த சேஃப்டி கேட்டகரி என்பது ஒரு உழைப்போடு தொடர்பு நிலைகளும் தொடர்பு மொழியும் தேவையாக இருக்கிறது. ஆக அந்த மொழி என்பது அந்தந்த மண் சார்ந்த மொழியை தான் அடிப்படையானதாக இருப்பதால்
இங்கே வெறும் மண் சார்ந்த இனம் சார்ந்த மொழி சார்ந்த அளவில் மட்டுமல்ல, இந்த மண்ணினுடைய மக்களினுடைய பாதுகாப்பு கருதியும் இந்த மக்களினுடைய உரிமை, அடிப்படை உரிமை, என் மண்ணு என் மக்கள் என்னுடைய உழைப்பு இங்கே எனக்கு தான் இங்கே சொந்தம், அதுக்கு அந்நியர்களுக்கு இடமில்லை. உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா? நிறைவு கருத்து வந்து இப்போ இந்த இவங்க சொல்ற மாதிரி இந்த குரூப் டி 1800 பேசிக் வந்து அன்ஸ்கில்டு லேபர் தான். அது பேசிக்கலி அது வந்து அன்ஸ்கில்டு லேபர். அதுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ டெக்னிக்கல் இது வேணாம், லாங்குவேஜ் கான்வர்சேஷன் அவ்வளோ வேணாம். இந்த நான் டெக்னிக்கல் அன்ஸ்கில்டு லேபரை வந்து ஏன் இந்த அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்துட்டு அவங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணலாம். அது ஒரு இது ஒரு மண்டல அடிப்படையில் கொடுக்கலாம். ஆமா. தென்னிந்தியா இதுன்னு கொடுக்கலாம். தேர்தலும் அந்த மாநில மக்களுக்கு இடையிலே நடத்தப்படும். ஆமா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஓட்டனா அங்க இருக்கிற ஆளு தான் அதுல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வரணும். தமிழ்நாடு ஃபுல்லா அப்படி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு அது இது பண்ணலாம். ஏன்னா இவங்க வந்து அன்ஸ்கில்டு லேபர் தான் இருக்கிறாங்க. அடுத்தது என்னன்னா, நீங்க வந்து இந்த சில 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 மாநிலங்கள் என்ன பண்றாங்கன்னா, ரயில்வே துறையை வந்து அவங்களுடைய சொந்தமாக்கணும்னு சொல்லி ஒரு பாலிசியில் இருக்கிறாங்க. கேரளாவில் அது பண்ணுறாங்க, பீகாரில் பண்ணுவாங்க, பெங்காலில் இதெல்லாம் பண்ணுவாங்க. இது ரயில்வே வந்து ஒரு பெரிய இது நம்ம தான் சொந்தமாக்கணும்னு அந்த உணர்வு வந்து தமிழ்நாட்டில் இல்லை. இந்த உணர்வு தமிழ்நாட்டில் இல்லை. அதனால தான் கேரளாவில் வந்து ட்ரிவாண்ட்ரம் ஆர்ஆர்பி கேட்டதே அதுதான். தமிழ்நாடு ஆர்ஆர்பி கேக்குறது ஒரு உடனடியான கோரிக்கையா இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல கேரளா ஆர்ஆர்பி இருக்கு. ஆனா ஒரு ஜோனல் ரயில்வேஸ்க்கு ஒரு ஆர்ஆர்பி தான் இருக்கும்போது இவங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க. ட்ரிவாண்ட்ரத்துக்கு ஏன் ஆர்ஆர்பின்னு கேக்குறாங்க. ட்ரிவாண்ட்ரத்துக்கு ஆர்ஆர்பி இப்போதான் கடைசியில ஆட் பண்ண ஆர்ஆர்பி. அது அந்த ஆர்ஆர்பி ஏன் பண்ணாங்கன்னா, அங்க இருக்கிற கேரளா எம்பிஸ் எல்லாருமே ஒன்னா சேர்றாங்க. எப்பொழுதுமே நீங்க ரயில்வே பட்ஜெட் பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் கேரளா எம்பிஸ் வந்து ஒன்னாவே ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. கட்சி பூர்வமாக பிரிஞ்சு பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அது ஒரு லேக்கிங் ஒன்று. இது எப்போ இந்த பிரச்சனை காவிரி எது வந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையை எல்லாரும் முன்வைக்கிறது. உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா? என்னுடைய கருத்து என்னென்னா, அவர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக சொன்னார், அதை நான் ஆதரிக்கிறேன். அல்லது இன்னொரு வழி இருக்குது. 75% காலி இடத்தை, அதாவது கான்ஸ்டியூஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா 75% அப்ளிகேஷன்ஸு லோக்கல் அட்ரஸ் இருக்கணும். 25% வேக்கன்சிஸை வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஃபில்லப் பண்ணலாம். அப்படின்ற மாதிரி கான்ஸ்டியூஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு அந்தந்த வட்டார பகுதியில் அந்தந்த மாநில பகுதியில் அந்த மாநில மக்களே 100 விழுக்காடு இருக்கணுங்கிற உங்களுக்கு உடன்பாடு இல்லை. 100 விழுக்காடு இந்த கான்ஸ்டியூஷன் அதுக்கு ப்ரொவைட் பண்ணல. இந்தியன் ரயில்வேஸ் மாதிரி ஆல் இண்டியா ஆர்கனைசேஷனில் வந்து அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் பண்ணல. சுப்ரீம் கோர்ட்டே அதில் பல விஷயங்களை தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதனால வந்து அந்த விஷயத்தில் வந்து அப்படி கொடுத்துட்டா எல்லாருக்குமே ஒரு சமமாக கிடைக்குமே, யாருடையதும் யாரும் பறிக்கல. அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரர் வேற எங்கேயுமே போக முடியாது. தமிழ்நாட்டுக்காரர் வெளியில் போகணும்ல, ஸோ எல்லா வேகன்சிலையும் போகணும்ல. அதனால் வந்து தமிழ்நாட்டிலே இருக்கிறது சாத்தியம் இல்லை. அதனால் இதெல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு குரூப் டியை பொறுத்த வரைக்கும் 75% லோக்கலுக்கு, 25% வந்து வெளியிலேருந்து வரவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படின்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கான்ஸ்டியூஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா, இந்த விஷயத்தில் 2 லட்சம் பேர் ரிஜெக்ட் பண்ணிருக்கிற விஷயத்தில் நான் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அறைகோல் விடுறேன். என்ன சொல்லணும்னா, டிஆர்ஏ அதோட சேர தயாராக இருக்கு. இவங்களையும் நான் கேட்டுக்கிறேன், எல்லா இயக்கங்களையும் கேட்குறேன். இது வந்து தமிழ்நாட்டில் இளைஞர்கள் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணால் தான் இந்த பிரச்சனை தீரும். அதுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய அவசியம். அதுக்கு உங்களை விட தொழிற்சங்கங்கள் தானே அதுக்கு முன்னாடி நாங்கள் அதுக்கு தலைமைப்பட. இது வந்து நிறைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இருக்குது, இந்த இயக்கம் இருக்குது, வைகோ அவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒன்று டெலிகிராம் கிடையாது, இப்போ ரயில்வே மினிஸ்டருக்கு உடனடியாக மெசேஜ் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி அவங்க வந்து தமிழ்நாட்டு பிஜேபியில் தலையிடணும். சதானந்த கவுடா அவங்க மினிஸ்டர் தான். அதனால் சொல்லி அதை வந்து உடனடியாக இதை மாற்றுறதுக்கும் 7ஆம் தேதி 14ஆம் தேதி பரீட்சை வைக்கிறதுக்கும் தலையிடணும். தமிழ்நாட்டு மக்கள் இதில் கிளந்து எழணும். நிறைவு கருத்து, அதாவது தோழருடைய கருத்தை அப்படியே வழிமொழிகிறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னு சொன்னால், இப்போ சொன்ன மாதிரி ஒரு முதல்ல கருத்துக்களை சொல்லும்போது 2 வகையாக தேர்வு நடக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், வடநாட்டில் ஏற்கனவே ஜனவரியில் நடந்து முடிஞ்ச தேர்வு நடந்து முடிஞ்சதால் இங்கே நவம்பரில் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய
லேபர்கள் அதிகமாக அந்த ஊழியர்கள் இங்கே வந்து அதுக்கான தேர்வு எழுதக்கூடிய வரக்கூடிய நிலைமை இருக்கிறதால இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பறிபோகக்கூடிய ஒரு நிலை. மொத்தமே 5450 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு, அதுக்கு வந்து 12 லட்சம் பேர் இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் தான் இருக்குது. ஆக வந்து அதனால் அதை ஒரு தேர்வாக மாற்றணுன்றது முக்கியமானது. அடுத்ததாக வந்து இன்றைக்கு தமுமுக மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கக்கூடிய நாங்கள் முக்கியமாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து மற்ற இயக்கங்களோடு இணைந்து போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அடுத்ததாக வந்து இன்றைக்கு தமிழக அரசு இதில் முக்கியமாக தலையிடணும். இன்றைக்கு வந்து இந்த மாநிலத்தினுடைய முக்கியமாக இளைஞர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வரும்போது தமிழக முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தி உடனடியாக மத்திய அரசை எப்படியெல்லாம் நிர்பந்திக்க முடியுமோ அப்படிலாம் நிர்பந்தித்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழிவகையை உடனடியாக தமிழக அரசு செய்யணும். அதுதான் என்னுடைய நிச்சயமா. இன்றைய விவாத அரங்கம் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த தமிழ் மாணவர்களுக்கு இது எதனால் நடைபெற்றது என்பதை விட இனி அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நமது இயக்கங்கள் குறிப்பாக மாநில அரசு என்ன செய்ய வேண்டும், இங்கு இருக்கக்கூடிய தமிழக பாஜக அங்கு உள்ள நடுவண் அரசை அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை அந்த இளைஞர்களுக்கு கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவது என்பது பிரச்சனையை நாம் வெறும் குறுகிய பார்வையோடு பார்க்காமல் இது எந்த அளவிற்கு இந்தியாவிற்கே ஆபத்து, இந்திய ஒருமைப்பாட்டிற்கு ஆபத்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு பாதுகாப்பான பயணம் போன்ற பல்வேறு தளங்களில் இது ஆபத்தாக அமைகிறது என்கின்ற கோணங்களில் ஆராய்ந்து இந்த பிரச்சனையை ஒரு அனைவருக்கும் வேலைவாய்ப்பு என்கின்ற ஒரு சமப்படுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறு கோணங்களில் ரயில்வே தரப்பும் சரி, போராடுகின்ற அமைப்புகளும் சரி, பல்வேறு தரப்புகளில் பல்வேறு புள்ளி விவரங்களோடு பல்வேறு கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள் என்ற இந்த விவாத அரங்கத்தை பார்க்கிறேன். இந்த விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த DRU தலைவர் இளங்கோவன் அவர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அப்துல் சமது அவர்களுக்கும், தமிழர் எழுச்சி இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய வேலுமணி அவர்களுக்கும் மற்றும் SRM யூனியனுடைய முன்னாள் அதிகாரியாக இருக்கிற பிரான்சிஸ் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகா.